அண்மை செய்தி தாவேகா நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா மீதான வழக்கை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றம். கரூர் சம்பவம் தொடர்பாக தாவேகா நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா மீது வழக்கு பதிந்த நிலையில் அந்த வழக்கானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை ரத்து செய்திருக்கிறது. வழக்கை ரத்து செய்யக்கோரி ஆதவ் அர்ஜுனா தாக்கல் செய்த மனு மீது உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கரூர் சம்பவத்தை தொடர்ந்து புரட்சி ஏற்படும் என ஆதவ் அர்ஜுனா எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிய செய்யப்பட்ட நிலையில் அந்த வழக்கானது சென்னை உயர்நீதிமன்றத்தால் தற்பொழுது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. கலவரத்தை தூண்டியதாக ஆதவ் அர்ஜுனா மீது சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில் அந்த வழக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, விவரம். வணக்கம். கரூர் துயர சம்பவத்தில் 41 பேர் பலியான நிலையில் தாவேகா நிர்வாகிகளை காவல்துறை கைது செய்தது. இந்த நிலையில் தாவேகா தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தனது எக்ஸ் தளத்தில் இலங்கை, நேபாளம் போல் அரசின் அடக்குமுறைக்கு எதிராக ஜென்சி புரட்சி ஏற்படும் என்று பதிவிட்டிருந்தார். இது தொடர்பாக கலவரத்தை தூண்டுவது, பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பது உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிராக சைபர் குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி ஆதவ் அர்ஜுனா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா விசாரித்திருந்தார். அப்போது ஆதவ் அர்ஜுனா தரப்பில் எக்ஸ்தல பதிவு 34 நிமிடங்களில் நீக்கப்பட்டு விட்டதாகவும், பதிவில் எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லை என்றும், ஆரம்ப கட்ட விசாரணை நடத்தப்படாமல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் பதிவு நீக்கப்படவில்லை என்றாலும் கூட அது வழக்கு பதிவு செய்ய முகாந்திரம் இல்லை என்றும், ஆதவ் அர்ஜுனா குற்றப்பின்னணி கொண்டவர் அல்ல, மேலும் எதிர்க்கட்சி என்ற அடிப்படையில் கோபமாக சில கருத்துக்களை பதிவு செய்துள்ளார் என்று அவர் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. எக்ஸ்தலத்தில் கருத்து பதிவிட்டது வெறுப்பு பேச்சு வரம்பில் வராது என்றும், அது அவரது பேச்சு கருத்து சுதந்திரம். எக்ஸ்தலத்தில் பதிவிட்டு 18 மணி நேரம் கழித்துதான் முதல் தகவல் அறிக்கையானது பதியப்பட்டதாகவும், இந்த இடைப்பட்ட நேரத்தில் எந்த சம்பவங்களும் நடக்கவில்லை என்றும் அவர் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. இதேபோல் காவல்துறை தரப்பில் செப்டம்பர் 27ஆம் தேதி கூட்டு நெரிசல் நடந்த பின் முக்கிய பொறுப்பில் உள்ள ஆதவ் அர்ஜுனா தப்பியோடி விட்டதாகவும், 28ஆம் தேதி நள்ளிரவு தான் எக்ஸ் தளத்தில் பதிவு செய்துள்ளதாகவும், இது சம்பந்தமாக காவல்துறைக்கு வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த அதிகாரம் உள்ளது என்று வாதங்கள் வைக்கிறார். மேலும் மெசேஜ்களை பார்வர்ட் செய்தாலே குற்றம் என தீர்ப்புகள் உள்ளதாகவும், விசாரணைக்கு ஆஜராக கோரி சம்மன் அனுப்பியும் ஆதவ் அர்ஜுனா ஆஜராகவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள். நேபாளத்திலும் இலங்கையிலும் ஆட்சியை கவிழ்த்த புரட்சியை குறிப்பிட்டு பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் ஆதவ் அர்ஜுனா கருத்து பதிவிட்டதாக காவல்துறை தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. காவல்துறை தாமாக முன்வந்து வழக்கை பதியவில்லை, புகாதாரர் மீது உள்நோக்கம் கற்பிக்க முடியாது என்றும், ஆதவ் அர்ஜுனாவின் பதிவை முழுமையாக ஆய்வு செய்த உதவி ஆணையர் உத்தரவின் அடிப்படையிலேயே வழக்கு பதிவு செய்யப்பட்டதாகவும், அதனால் வழக்கை ரத்து செய்யக்கூடாது என்று காவல்துறை தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. இந்த இருதரப்பு வாதங்களும் கேட்ட நீதிபதி தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைத்திருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கில் தற்போது தீர்ப்பு வழங்கிய நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா ஆதவ் அர்ஜுனா மீதான வழக்கை ரத்து செய்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறார். தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.